பிள்ளை பூரணம் 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 பிள்ளை பூரணம். ஆறது புது வருஷம் அதுவுமா ஆட்ட நண்டில நான் இன்றைக்கு முழிக்க போறனோ தெரியும். வாங்கோ 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 அம்மான். ஹாப்பி நியூ இயர் அம்மான், ஹாப்பி நியூ இயர். காலம் கெட்டு போச்சு. ஹாப்பி நியூ இயர், புது வருட வாழ்த்துக்கள் என்ற அழகான தமிழ் மொழி போய் இங்கிலீஷ்ல ஹாப்பி நியூ இயர். அம்மான் அதண்டால் இப்ப எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் தானே சொல்லினோம். அதுதான் நானும் உங்களை கண்டோட்டேன், அப்படி வந்துட்டுதான். அம்மானா பிள்ளை பூரணம் சொன்னது பிள்ளை இல்ல, யாருக்கு சொல்ற வேண்டதுதான் பிரச்சனை. நான் உண்ட தாய்மாமன், எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லலாமோ? இனி இந்த மனுஷன் விட மாட்டது போல இருக்குது, கதையை கட் பண்ண வேண்டியதுதான். என்ன பிள்ளை ஒன்றுமில்லையம்மான், அம்மானுக்கு எனது புது வருட வாழ்த்துக்கள். இது சரி, இதுதான் தமிழ் பண்பாடு. பிள்ளைக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிள்ளை நீ நீடூடி வாழ வேண்டும். பிள்ளை இப்படியான நல்ல நாட்கள்ல தான் நாங்கள் எங்கட கலாச்சார பண்பாடுகளை கூடுதலா கடைபிடிக்க வேணும். அப்பதான் எங்கட வருங்கால ஜனதையும் அதை கடைபிடிக்கும். அம்மான் சொல்றது 100க்கு 100 சரிதான். இருங்கு அம்மான், புது வருஷத்துல மருமகளை தேடி வந்திருக்கிறீங்க, பலகாரம் கொண்டு வர இருந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்க போக வேணும். கொண்டா பிள்ளை கொண்டா கொண்டா கொண்டா. காலம கோயிலுக்கு போனால் இன்னும் ஒன்றும் சாப்பிடல. கொண்டா கொண்டா வெறும் வயிறு. இங்க இறங்கு அம்மான், வெறும் வயிறுன்னு சொன்னீங்க. புது வருஷத்துல வந்திருக்கு, நல்லா சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. பிள்ளை பலகாரம் கொண்டு வரன்னு போன பலகாரத்தை காணல. அம்மான் பகுடி விடாதேங்க அம்மான், பலகாரம் தானே தட்டுல வச்சிருக்கிறான். இது 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 பலகாரமே. இதுதான் சொல்றது. ஏன் அம்மான் சும்மா சிரிக்கிறீங்க? இல்ல, இது பலகாரம் என்றால் பலகாரத்துக்கு என்னன்னு சொல்றது? இந்த மனுஷன் விடாதப்பா. என்ன பிள்ளை யோசிக்கிற? ஒன்றுமில்லையா, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது என்ன பிள்ளை? இது என்ன மாமா, இது கேக் தானே. இது பலகாரமே இல்ல மாமா. இது என்ன? இது மிக்சர் மாமா. இது பலகாரமே இல்ல. இது என்ன? இது மார்ஷ்மெலோ மாமா. இது பலகாரமோ? இல்ல தான் மாமா. அப்ப இது என்ன? இது பேபஸ் பிஸ்கட் மாமா. இது பலகாரமே? இல்ல தான் மாமா. இது என்னடி அப்பா? இது சாக்லேட் பிஸ்கட். இது தெரியாது உங்களுக்கு? இது பலகாரமே? இல்ல மாமா. அப்ப இது என்ன? இது மாமா, இது ஆப்பிள், உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க மாமா. இது பலகாரமே? இல்ல தான் மாமா. பிள்ளை பூரணம், நீ வச்சதொன்றும் பலகாரம் இல்ல. பலகாரம் என்றது வேற. பிள்ளை இப்படியான நல்ல நாட்கள்ல தான் வீட்டில பலகாரம் செய்து அக்கம் பக்கத்துக்கு கொடுத்து வீட்டுக்கு வாரவே அன்பா வரவேற்று பலகாரம் கொடுத்து சந்தோஷமா கதைச்சு அன்பான உறவை வளர்க்கிறது இப்படியான நல்ல நாட்கள்ல தான். அதை விட்டுட்டு பலகாரம் என்று உதுகளை சாப்பிட வைக்காத. அது சரி, வீட்டில செய்யற பலகாரங்கள் என்னன்னு உனக்கு தெரியுமோ? ஓ மாமா, எனக்கு தெரியும். அந்த நாளையில பலகாரங்கள் தெரியாது எங்களுக்கு. சொல்லு சொல்லு. முறுக்கு, சீனி பணியாரம், இப்படி கணக்கு விலை இருக்குது. பிள்ளை வெட்டு பலகாரம், சீனி பணியாரம், அச்சு பணியாரம், இப்படி கணக்க சொல்லி கொண்டு போலாம். இப்படியான பலகாரங்களை செய்கிறது இப்படியான நல்ல நாட்கள்ல தான். பிள்ளை நாங்கள் எப்படி இருந்தாலும் இதுகளை ஒருபோதும் மறக்க கூடாது. பூரணம், புது வருடத்தில நான் உனக்கு சொல்ற நல்ல செய்தி இதுதான். ஒரு நாளும் எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல சம்பிரதாயங்களை மறந்து போகாத. அப்ப நான் போட்டு வரட்டும் பிள்ளை? போட்டு வாருங்க. மத்தியானம் சாப்பிட மாத்திரம் மறந்துடாதீங்க. கட்டாயம் வருவேன். ஒட்டினால் தானே பிள்ளை உறவு.